மூணாவது ஐட்டம் லாகிரதம். லாகிரதம் பார்க்கறதுக்கு முன்னால இந்த பவர் அப்படின்னு சொல்றோம்ல, லாகிரதம் பார்த்தா அப்புறம் தான் இந்த பவர் ஆஃப் எனி நம்பர், ஒரு நம்பருடைய பவர் ஆஃப் எ நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற லாகிரதை வச்சுதான் நான் சொல்லுறேன். அதுக்கு முன்னால அது இல்லாம ஜெனரலி we are coming across in the problem the squaring then cubing, அது மாதிரி ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் இதை மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு எனி பவர் வந்தாலும் சரி, ஃப்ராக்ஷன்ல பவர் வந்தாலும் சரி, எது வந்தாலும் அதே மாதிரி ரூட் எடுக்கிறதுல ஃப்ராக்ஷன்ல வந்தாலும் சரி, எப்படி எடுக்கிறதாலும் அதை லாகிரதம் பார்த்தா பிறகு அதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்ஆருக்கு தேவையான பவர் ஸ்கொயரிங் அண்ட் கியூபிங்கை மட்டும் இப்போ பார்ப்போம். அது மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, கியூப் ரூட் எடுக்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு இந்த செஷனை நம்ம என்ன செஞ்சிருவோம், வைண்ட் அப் பண்ணிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் செஷனுக்கு போவோம். நெக்ஸ்ட் செஷனுக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க என்ன செய்றீங்க, இதை எல்லாமே திருப்பி திருப்பி செஞ்சு பார்க்க போறீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்கொயரிங் ஆஃப் எ நம்பர். இது அக்யூரேட்டா ஸ்கொயர் பண்ண போறோமா, அப்ராக்சிமேட்டா ஸ்கொயர் பண்ண போறோமா அப்படின்னா நான் சொல்ல போறது அப்ராக்சிமேட் ஸ்கொயரிங் த நம்பர் தான். அக்யூரேட் ஸ்கொயரிங் நம்பருக்கு அது ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறதில்ல, சொல்லிக் கொடுக்க போறதில்லை. அது ஏன்னா நமக்கு வர்றது ஃப்ராக்ஷன்ல வந்தது அப்படின்னா அப்ராக்சிமேட் மெத்தட் தான் அடாப்ட் பண்ண போறோம். இந்த டைப் ஆஃப் கால்குலேஷனுக்கு ஒரு ரெடி ரெக்னர் டேபிள் வேணும். வாட் இஸ் த ரெடி ரெக்னர்? ரெக்னர் அப்படின்னா கால்குலேட் பண்ணது அப்படின்னு அர்த்தம். ரெடி ரெக்னர்னு முதலே கால்குலேட் பண்ணி வேணும். அந்த ரெடி ரெக்னர் டேபிள் உங்க மனசுலே இருக்கு, அதுதான் நாம பண்ண போறோம். இப்ப அந்த டேபிளை இப்ப போடுறேன் பாருங்க. ஸ்கொயர் ஆஃப், இந்த ஸ்கொயரிங்க்கு இந்த டேபிள் வேணும். ஸ்கொயர் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ண என்னதான் கிடைக்கும்? இப்ப 1. ஸ்கொயர் ஆஃப் 2 இதுதான் ரெடி ரெக்னர். இந்த டேபிள் நமக்கு வேணும். வந்தா தான் நாம 25. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால ரெடி ரெக்னர் அப்படின்னு சொல்றேன். 49, 64, 81. ரைட். போச்சா பலபடியும்? வேற பேஜ் வந்துருச்சு. சரி, இன்னொரு அதுல இருந்து எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் உங்களுக்கு தெரியுதோ இல்லையா? ஸ்கொயரா நீங்க எல்லாம் எழுதிட்டீங்க. ஏன் இது அழிஞ்சு போச்சு? 2க்கு 4, 3க்கு 9, அப்பா 5க்கு 25, 36, 7க்கு 49, 8க்கு 64, 9க்கு 81. இதுக்கு மேல ஒரு ஹெட்டிங் போடணும். இது என்னன்னு தெரியுமா? ரைட்டாப்பா, அந்த ஹெட்டிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 is 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3. இதுதான் ரெடி ரெக்னர் டேபிள். ஸ்கொயர் பண்றதுக்கு இந்த டேபிள் தான், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு இந்த டேபிள் தான். இந்த டேபிள் உங்க மனசுலே இருக்குல்ல, வேற எதுவும் வேண்டியது இல்லை. இதை பண்ணா பிறகு அதுக்கு பிறகு இதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்க போறோம். சரி, யாராவது சொல்லுங்க, ஒரு நம்பர் சொல்லுங்க. ஸ்கொயர் பண்றோம், பிறகு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறத பிறகு தனியா சொல்லி தரேன். ஸ்கொயருக்கு ஒரு நம்பர் சொல்லுங்க. 981.25 square. 981.25. இதுக்கு வாட் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் திஸ் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மெத்தடாலஜி once again convert into the scientific form notation, 1 digit 1 decimal. அப்ப 981.25 1 digit 1 decimal இருக்கும் பொழுது ட்ரங்கேட் பண்ணணும்னா பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி போடும்போது என்ன வரும்? 9.8 10 to the power
பவர் 2, ரைட் தானே? And it is equivalent to 9.8 square into 10 power 4, ரைட் அப்பா? இப்ப நமக்கு தெரிய வேண்டியது 9.8 ஸ்கொயர். இப்ப நமக்கு 9 வரைக்கும் எழுதியிருக்கோம். 10க்கும் போட்டு வச்சிருங்க 100. என்ன இது வரைக்கும் விலகி கிடைச்சா? இப்ப இந்த இது எங்க இருக்கு? 9க்கு 81, 10க்கு 100. நமக்கு வேண்டியது 9.8, 0.8க்கு வேணும் எவ்வளவு அப்படின்னு. இத இப்போதைக்கு நான் கால்குலேஷன்ல சொல்லி கொடுக்குறேன். பிறகு இன்னும் 2-3 கால்குலேஷன் போட்ட அப்புறம் உங்க மனசு என்ன செய்யும், இதுக்கு இவ்வளவுதான் வேல்யூ இருக்கும் போய் போடு அப்படின்னு சொல்றோம். அதான் எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஒண்ணுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுப்பா? 19. இந்த 9க்கும் 9.8க்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா? 0.8. அப்ப இந்த டிஃபரன்ஸ் இன்ட்டு இந்த டிஃபரன்ஸை பெருக்கணும். 19 இன்ட்டு 0.8 பெருக்கண 9×8 72, 15.2. இதை யாரோட கூட்டணும்னா 9 தான் ஸ்டாண்டர்டா வச்சிருக்கோம்னா 81ஓட கூட்டணும். கூட்டினீங்கன்னா 96.2. அப்ப இது வந்து 96.2 இன்ட்டு 10 power 4. நான் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 9.62 இன்ட்டு 10 power 5. இப்ப கரெக்ட் ஆன்சர் எவ்வளவுன்னு பாருப்பா. நான் இன்னொரு புரியல நான் சொல்றேன். 981.25 ஸ்கொயருக்கு கரெக்ட் ஆன்சர் எவ்வளவு பாருங்க. 9.62 into 10 power 5 சார். அதுவும் அதே தான் வருதா? 9.62 into 10 628 சார். 628 வருதான். நம்ம அப்ராக்சிமேட் பண்ணது 9.62. இப்ப நான் சொன்னது இந்த கால்குலேஷன் விலையும் கிடைச்சா விளங்கலையா? கடைசி ஸ்டெப் சொல்லுங்க சார். இன்னொரு தடவை அப்படியே சொல்லுங்க சார். அந்த 1 டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லுங்க சார். சரி, இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இப்ப என்ன செய்யணும்? நம்ம எது ஸ்கொயர் பண்ண வேண்டியிருக்கு? 9.8 ஸ்கொயர் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இந்த ரெடி ரெக்னர் டேபிள்ல நீ என்ன செய்யணும்? 9க்கும் 10க்கும் ஊடால 9.8 இருக்கிறதுனால அதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். இதுக்கும் இதற்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஒரு அதுக்கு அப்படின்னா ஸ்கொயர்ல என்ன வித்தியாசம் வருது? 19. நாம எடுக்க வேண்டியது என்னது? 9.8. அப்போ 9க்கும் 9.8க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 0.8 இன்ட்டு 19. அதை பெருக்கும் போது என்ன வந்தது? 15.2. அப்ப 0.8க்கு 15.2. அப்ப 81 பிளஸ் 15.2 கூட்டினா 96. புரிஞ்சுக்கிடுச்சா? இதே இந்த கால்குலேஷன் போடாம எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9, 10, 81, 100 இது 9.5 இருந்தால் இதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 19ல பாதி 9.5. அப்ப இது 90.5. 9.8. அப்ப இது 9.5க்கு பக்கத்துல கிடையாது, 10க்கு பக்கத்துல வரும், 100க்கு வராது. 100 விட கொஞ்சம் குறையா வரும். எவ்வளவு குறையா வரும் உங்க மனசை கேட்டு சொல்லுங்க. அப்படின்னா நீங்க சொல்ல கொஞ்சம் மேல சார். 90க்கும் 100க்கும் கொஞ்சம் 90க்கும் 100க்கும் ஊடால. சரி, அப்படின்னா எவ்வளவு வரும்? இது 95க்கு கொஞ்சம் மேல. 95க்கு கொஞ்சம் மேல. 100க்குன்னா அப்ப 95க்கு கொஞ்சம் மேலன்னா 96 போட்டுக்கிடுவோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 96 into 10 power 4. இது இந்த கால்குலேஷன் இல்லாம செய்யும். இதே மாதிரிதான் போட்டு பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் செட் ஆயிடும். எதுக்கு இவ்வளவு போடு சொல்லுப்பா. சார் இந்த क्वेश्चन வந்து ஆப்ஷன் வந்து இப்ப ரொம்ப இதா கொடுக்க மாட்டாங்க சார். 90க்கும் 100க்கும் அந்த 4 நம்பர் வந்து கொடுக்க மாட்டாங்களா சார்? அதாவது இது மாதிரி क्वेश्चंस வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்துல ஒரு இதா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல ஒரு இதா வரப்போகுது. ஒரு பாராமீட்டர் கொடுத்து ஸ்கொயர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கொயரை இது பண்ண போறோம். அதுக்கு கூடிய ஆன்சரா வராது. அதுல ஒரு அங்கம் தான். இதுதான் கணக்குன்னு சொல்ல வரல. புரியுதாப்பா? சார் ஓகே சார். இன்னொரு ப்ராப்ளம் போடுவோமா? நீங்களே இத நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. இப்ப நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேனே, ஒர்க் அவுட் பண்ணாம உங்க மனசை கேட்டு சொல்லுங்க.
சரி, நீங்களே ஒரு ஒன்னு இது சொல்லுங்க, ஒரு ப்ராப்ளம் நீங்களே சொல்லுங்களேன். நான் சொல்லிட்டு கஷ்டமா கொடுத்துட்டாருன்றீங்க, நீங்களே ஈஸியா சொல்லுங்க. எழுநூத்தி 12 ஸ்கொயர் பண்ணலாம். 712 போதுமா? நீங்க என்ன 0.68 எத்தனை டெசிமல் கொடுத்தாலும் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு டெசிமல் ரவுண்ட் ஆஃப் தான் பண்ண போறோம். அதனால எத்தனை டெசிமல்னாலும் கொடுங்க அப்படின்னு நான் ஆத்தென்டிக்கா சொல்றேன். நீ எத்தனை கொடுத்தா எனக்கு என்ன? கடைசியில நான் என்ன செய்ய போறேன்? 1 டெசிமல் ஃபார்முலா தானே. 7.12 ஸ்கொயர் இன்டு 10⁴. உடனே இப்படி எழுதிட்டேன். இது சார் ஒரு ஸ்டெப்பை காணும் அப்படிங்காதீங்க. எப்படி எழுதிருக்கேன், எப்படி எழுதிருக்கேன்னு தெரியுதா? 712 புரியுதா? இதெல்லாம் அப்பப்ப ஸ்கிப் பண்றதுக்கு வரணும். முதல் போட்ட மாதிரியே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. ரைட் தானே? அடுத்து போலாமா? 6 இருக்கனால 3 போட தேவையில்லையா சார்? ஓ, நீ இங்கேயே ஸ்கொயர் பண்ணிட்டியா? சாரி, இங்கே நான் ட்ரங்கேட் பண்ணிடுவேன்ல. சாரி, 7.1 தானே போடுவேன். நீ 6 போய் பார்த்தா என்ன, 8 போய் பார்த்தா எனக்கு என்ன? ஓகே சார். நான் ட்ரங்கேட் பண்றது எங்க பாத்தீங்க சார்? 49.64 சார். 7க்கு 49, 8க்கு 64, உனக்கு 7.1. அப்ப என்ன இருக்கலாம்? அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன். 49 கூட வரும். சரி, 50. சரி, 50 × 10⁴. ஆன்சர் சொல்லு, அவ்வளவுதான். சரி, இதுக்கு போடுங்க. இதுல என்ன இன்வால்வ் ஆயிருக்கு? ஒரு மல்டிப்ளிகேஷன், தென் ஸ்கொயரிங். இப்படி ஒரு கால்குலேஷன் வந்தால் போட்டுடலாம், போட முடியாதுன்னு இல்லை. இத இப்போ அவங்க மனசை கேட்டீங்கன்னா, இது என்ன உள்ள இருக்கிற வேலையா பாருங்க. 8.5 × 10⁻1 × 3.4 × 10⁻−1 ஹோல் ஸ்கொயர். இதை மட்டும் இதை பார்த்தீங்கன்னா 8.5 × 2 × 10⁻−1. இப்ப இதையும் பெருக்கணும். பெருக்குங்க, 3 ஆக்கிடுன்னா இது கிட்டத்தட்ட 3 பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை 3 ஆக்குங்க, 3 பங்கு இருக்கு. அப்போ 1.2 கூட்டணுமா? 1.2 கூட்டணும்னா 9.7. நான் என்ன செய்ய போறேன்? 9.7 வச்சுக்கிடாம 9.5 வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு வசதியா? 5×3 15, 27, 28, 28.5 ஸ்கொயர் × 10. ஆமா, ஸ்கொயர் பண்ணு. ஸ்கொயர் டேர்ம்ல ஓகே தான் சார், கரெக்ட்டா? அது எனக்கு இந்த 9.5 எப்படி இருக்குன்னு புரியல சார். 4 கம்மி பண்ணிருக்க ரேஷியோல ப்ரொபோர்ஷனேட்டா? அப்ப 2 அப்ப கூட்டணும். 4னா கூட்டணும் சார். ஆனா இங்க வந்து அப்படியே அப்ரோட்டா 1 கூட்டிக்கிறீங்களே. ஒரு இதை ஏன் கூட்டுறேன்? 0.4 தான் கரைச்சேன். 3 பங்கு இருக்குன்னு வச்சுக்கிட்டேன். 3.4க்கும் 8.5க்குன்னா 1.2 போடணும். ஆனா 3 பங்கோட குறையாத்தானே இருக்கு. சார் அதான் 1.2 நான் 9 வச்சு போட்டேன் சார். எனக்கு அதான் டவுட் ஆயிடுச்சு. 1.2 எது கூட்டுறேன்? பேசாம அது புரியுது சார். நான் 9.5 9 வச்சு போட்டேன். எனக்கு ஆன்சர் தப்பா வந்துச்சு. இப்போ 9. மறுபடியும் ப்ரொபோர்ஷனேட் மட்டும் மறுபடியும் ஒருக்க சொல்லுங்க சார். ஏதுப்பா? இந்த ப்ரொபோர்ஷனேட் இல்ல 0.4. இத என்ன செஞ்சிருக்கேன் நானு? 0.4 கழிச்சிட்டேன். அப்ப இங்க என்ன செய்யணும்? கூட்டணும். 1.2 இதுக்கும் ப்ரொபோர்ஷனேட் பாரு. 3 அதாவது 3யோட குறையா இருக்கு. ஆனா நம்ம 3 வச்சுக்கிறோம். 3 போட்டீங்கன்னா எவ்வளவு கூட்டணும்? 1.2 கூட்டணும். அப்ப 8.5 + 1.2 எவ்வளவு வரணும்? 9.7. அது ஒரு குறையாத்தானே இருக்கு. 9.5 எதுக்கு போடுறேன்? 9.5 போட்டுக்கிட வேண்டியதானே, பெருக்கிறதுக்கு வசதியா இருக்கு. 15 27 28.5. என்ன ரைட்டா? ரைட் சார். அப்ராக்சிமேஷன்லயே ஒரு அப்ராக்சிமேஷன். ஓகே சார். 1.1 இது வந்து நீ போட உன் மனசு அப்படியே இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே உனக்கு ஈஸி மெத்தடா சொல்லிக்கிட்டு வரும்.
உனக்கு கஷ்டமா தெரியாது எப்படி போடுறாருன்னு. இப்ப அதெல்லாம் நானும் உங்களை மாதிரி இருந்துட்டு வந்தவன் தான். அதனால பிறக்கும் போதே யாரும் அந்த அறிவோட எல்லாம் பிறக்க மாட்டாங்க. எல்லாம் இங்கே கிடைக்கிறது தான், இந்த பூமிக்கு வந்தா கூட கிடைக்கிறது தான். சார் 1.1 in 10 to the power of -3 போடலாம் ஆன்சர். இப்ப 2.9 ஸ்கொயர் இப்ப இதுவும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? 0 10 power 0 1 ஆயிடுது. அப்ப 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கு. இது 4, இது 9, 8.5 இருக்கு. அப்ப இது நமக்கு 2.9. இத ரொம்ப ப்ரொபோர்ஷனேட்டா பாருங்க. இது என்ன போடலாம்? 9க்கு வராது, 9 விட குறையா வரலாம். எவ்வளவு போடலாம்? 8.7. சரி 8.7 அப்படின்னு போறீங்க. கரெக்ட் ஆன்சர் எவ்வளவு பாருங்க. 2.9 8.4. 8.415 நமக்கு 8.7 போட்டிருக்கோம். இல்ல இன்னொரு மெத்தட் இருக்கு. நம்ம முதல் போட்ட மெத்தட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 5. 0.5 சாரி 0.9 into 5 0.9 into 5 பெருகிற வேண்டியதான். 4.5 வருது. அப்ப 4 into 4.5 8.5. 8.5 வருது. கரெக்ட் ஆன்சர் 8.415. எது ஈஸியா ஆக்குறோம் பாருங்க. இது டிஃபரன்ஸ் கொஞ்சம் தானே இருக்கு, பெருக்கிற வேண்டியதானே அப்படின்னு பெருக்கிக்கிறேன். அடுத்தது போலாமா? அடுத்தது நாம இன்னும் வேற அக்யூரேட் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு. அது வேண்டாம், நமக்கு வேண்டாத ஒண்ணு. நான் இப்ப என்ன செய்ய போறேன், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எப்படின்னு சொல்ல போறேன். நம்ம எல்லா மெத்தடையும் கண்ட மெத்தட் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம பரீட்சைக்குரிய மெத்தடை மட்டும் என்ன செய்வோம், போடுவோம். அடுத்தது ஸ்கொயர் ரூட்டை எடுத்துட்டு இந்த செஷனை நம்ம முடிச்சிருவோம். நான் எய்ம் பண்ணது கியூப் வரைக்கும் போயிடணும்னு. ஸ்கொயரிங் ப்ராப்ளம் 0.0083 into 10 into ஸ்கொயர் அப்படின்னு வருது. இது ஸ்கொயர் பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம். நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன? நம்மளுடைய ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 1 digit 1 decimal எடுத்துருங்க. எடுத்தா என்ன வரும்? அந்த உள்ள இருக்கிறதா மாத்துங்க. It is equivalent to 8.4 8.38 நான் போட்டிருக்கேனா? 8.3 தானே. 8.3 into 10 power -3 ஸ்கொயர். இப்ப ஸ்கொயர் பண்ண என்ன, எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 8.3 ஸ்கொயர் 10 power -6. இப்ப ரெடி ரெக்கனர் எது எது கூடல வேணும்? 8 to 9 8 ஸ்கொயர் எவ்வளவு? 64 9 ஸ்கொயர் is equal to 81. டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 17. அப்ப ஒவ்வொரு 0.1 டெசிமலுக்கும் எவ்வளவு வரும்? 1.7. இது எத்தனை டெசிமல் இருக்கு? 0.3 என்ன ஆச்சு? 5.1. 5.1 5.1னா 64ஓட 5.1 கூட்டினா என்ன வருது? 61.1 into 10 power -6 or 6.91 into 10 power -5. கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்கப்பா. கால்குலேட்டர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கையில கால்குலேட்டர் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு கால்குலேட்டரே கையில இருக்கக்கூடாது, எல்லாம் மனசுலயே தான் இருக்கணும். கரெக்டான ஆன்சர் சொல்லுப்பா. 6.889 into 10 to the power -5. என்னப்பா? 6.889 into 10 to the power -5. -5. இன்னும் சிங்கிள் டெசிமல் பாத்தீங்கன்னா 6.9 into 10 power -5. நமக்கு வந்த வேல்யூ 6.91 into 10 power -5. என்ன இது ஸ்கொயர் பண்ணாலும் பண்ணிடலாமா பண்ண முடியாதா? பண்ணிடலாம். Do you want one more exercise or we will go for the square, taking square root? Square root போயிடுவோமா? ஓகே.
இது என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, எதனாலும் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரதுனால போதும் எக்ஸசைஸ் நாங்களே வீட்டில் போய் போட்டுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. உண்மையிலே வெரி குட் இண்டிகேஷன் தட் யூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் இன் சால்விங் த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் எனி ப்ராப்ளம்ஸ், நாட் மேத்தமெட்டிக்கல், physical, chemistry problem, whatever may be the problems asked that can be solved. Square root of any number. இதுக்கு ஒரு ரெடி ரெக்னர் டேபிள் வேணும். அந்த ரெடி ரெக்னர் டேபிள் வேற யாரும் இல்லை, இதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கல்ல அதுதான். சரி, இதுக்கு எப்படி எழுதுறது, இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படின்னா இதுக்கு சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதணுமா அப்படின்னா சயின்டிபிக் நோட்டேஷன்ல தான் எழுதணும். ஆனால் ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்? அந்த பவர்ல எழுதுவீங்களே 10 பவர் அப்படின்னு எழுதுவீங்களே, அந்த பவர் நம்பர் ஷுட் பி டிவிசிபிள் பை 2 அப்படி வர வேண்டும். அதுக்கு ஏற்றபடி சயின்டிபிக் நோட்டேஷன் இருக்கு. இங்க 1 டிஜிட் 1 டெசிமல்ங்கிற வார்த்தையே கிடையாது. அது 2 டிஜிட்டாக வரலாம், இல்லைன்னா 1 டிஜிட்டாகவும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன், 984.5 பவர் ஹாஃப், தட் இஸ் ஸ்கொயர் ரூட் எடு அப்படின்னு சொன்னாங்க. இதை என்ன செய்ய போறேன், ட்ரங்கேட் பண்ண போறேன். இங்கிட்ட இருந்து அப்படியே ட்ரங்கேட் பண்ணிட்டு வந்தேன்னா அநேகமா 2 இதுதான் வருது, 9.85 ஆர் 9.8 into 10 power 2. இந்த பவர்ல வர்ற நம்பர் வந்து 2ஆல் வகுபட வேண்டும். எதற்காக சார் அந்த கண்டிஷன்? ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது இதையும் பெருக்கும், 2ஆல் வகுபட வேண்டும். இங்க பாருங்க 4852.2 ஸ்கொயர் எடுத்தா நம்ம என்ன எழுதுவோம், 4.9 into 10 power 3 அப்படின்னு எழுதி ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது இதை 2ஆல வகுக்க முடியாது, 1.5 அப்படின்னு வரும். நம்மளால அந்த 1.5 வச்சு கணக்கு போட முடியாது. அப்ப இந்த மாதிரி இதை என்ன செய்யறது, 48.5 into 10 power 2 power half இப்படி எழுதி கொள்ளுங்கள். இதுதான் இங்கே செய்ய வேண்டிய மெத்தட். Do you follow this? அப்ப எதுக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்துட்டீங்கன்னா இதுல தட் சயின்டிபிக் நோட்டேஷன் தான். ஆனா இங்க வந்து கரெக்டா 1 டிஜிட் 1 டெசிமல் வந்துருச்சு. ஆனால் இங்க 2 டிஜிட் 1 டெசிமல். அநேகமா இந்த இதுல 1 டிஜிட் 1 டெசிமல் இல்லைன்னா 2 டிஜிட் 1 டெசிமல் இவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல வராது. கியூப் எடுக்கும் பொழுது மட்டும் 1 டிஜிட் வரலாம், 2 டிஜிட் வரலாம், 3 டிஜிட் வரைக்கும் வரும். 3 டிஜிட் கூட வராது, ஆமா 3 டிஜிட் வரைக்கும் வரும் கியூப் எடுக்கும் பொழுது, கியூப் ரூட் எடுக்கும். இதுல இந்த 2 தான் வரும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அடுத்த இதுக்கு போயிடலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஒரு நம்பர் சொல்லுங்களேன் யாராவது. ஹலோ சார் 5812 சார். 12 ஸ்கொயர் ரூட். வேற யாரோ இன்னொரு நம்பர் சொல்லுங்களேன். 312 ரொம்ப பெரிய நம்பரை சொல்லுங்க. எப்படி பண்ணாலும் டெவலப் தான் பண்ண போறேன் சார் நம்ம. புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி சொல்லுப்பா. சொல்லுப்பா. 312 5072 702 72 5072 சாரி. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டும். இதை இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, இல்ல இன்னொரு மெத்தட் என்ன செய்வாங்க, இங்க 2 போட்டு இப்படி போட்டாலும் சரி. ஒன்னு இப்படி போட்டாதான் இந்த மெத்தடு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இதை எடுக்க போறோம். என்ன செய்யணும், கன்வெர்ட் இந்த சயின்டிபிக் நோட்டேஷன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த பவர் இதுல பாக்குறீங்க, இங்க இது வரைக்கும் நடக்குங்க 2, இங்கிட்டு நடக்குங்க 3. நமக்கு பவர்ல இருக்கிற நம்பர் ஷுட் பி டிவிசிபிள் பை 2. அதுதான். அப்ப இதை எப்படி மாத்தலாம், இந்த நம்பரை 50.7 into 10 power 2 power half. நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? This is equivalent to what? 50.7 power half into 10. முடிஞ்சதா? இனிமேல் இதுக்கு நம்ம என்ன எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதான் ரெடி ரெக்னர் ஒன்று வச்சிருக்கீங்களே, ரிவர்ஸ்ல வாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு ஜஸ்ட் ரிவர்ஸ். 50.7 எதுக்கு ஊடால இருக்கு,
7 49 7 போடு. அடுத்தது 64 8 போடு. இங்க 50.7 யார் பக்கத்துல இருக்கா? 49 பக்கத்துல. அப்போ உங்க மனசு என்ன சொல்லுது? 7.1 சொல்லுது. இன்னொரு வேற ஒரு மனசை சொல்லுங்க யாராவது. 7.1 into 10 power equal to 71. வேற 7.1 தானா? 7.0 7.15 இப்படி எது வருதோ போட்டுக்கோங்க. 7.15 7.03 அப்படின்னா பெருக்கும்போது 70.3 71.5 யாரோ சொன்னாங்க. 15 into 10 போட்டிங்கன்னா 71.5. ஆக்சுவல் கால்குலேஷன் போடுறதுக்கு என்ன செய்யணும்? 49 இதுக்கு டிஃபரன்ஸ்னா 1, இந்த டிஃபரன்ஸை பார்த்து நம்ம போடணும். எப்படிங்கிறத பாருங்க. இதுக்குள்ள வித்தியாசம் 15 டிஃபரன்ஸ் இருந்தா ஒரு பாயிண்ட். நமக்கு 49 1.7 தான் வித்தியாசம். அப்போ 1.7 into 1 divided by 15 கிட்டத்தட்ட 0.1 கூட்டினா போதும். அப்போ 49.7.1 அப்படின்னு சொல்லுது. உங்க மனசு யார் மனசோ 7.1 சொல்லிடுச்சு. இப்போ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்ப்பா. 5072க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. 71.21. 71.21 217 உங்களுக்கு வந்திருக்கு. 71 71.5 70.3 எல்லாம் பாருங்க பக்கத்துல தான் இருக்கும். இப்போ உங்க மனசு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சா? உங்க பிரெயின் இன்னும் டீஸ் பண்ணுங்க. பண்ண அக்யூரசியை கூட்டிக்கிட்டே வரும். ஜோக்குக்காக சொல்லல, இது பிராக்டிஸ்ல நான் பார்த்தது. எவன் ஒருத்தன் மேத்ஸ்ல ஸ்ட்ராங்காக இருக்கின்றானோ அவனுக்கு எல்லா விதமான இதுவும் என்னதான் நடக்க போகுதுங்கிறத அவ்வளவு அக்யூரேட்டா அனலைஸ் பண்ணும் இந்த பிரெயின். ஒரு வழி சொல்லி கொடுத்தா அது 9000 வழியை பார்க்கும். அவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரே உள்ள இருக்கிற போது நீங்க இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணி அதை ஒரு லேசினஸ் கொண்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். சார் இந்த 15 அந்த இது போட்டீங்களா சார்? இந்த 7 8 49 64 அந்த ஸ்டெப் மட்டும் இருக்க சொல்லுங்க சார். இந்த 1.7 போட்டு இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ரிவர்ஸ்ல போறோம். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாரு. 15 டிஃபரன்ஸ் இருந்தால் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 1. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 50.7. இதற்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1.7. 1.7க்கு அப்ப 15க்கு 1 இருந்தால் 1.7க்கு எவ்வளவு? 1.7 into 1 this into this divided by 15. இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா 0.1 அப்ராக்சிமேட்டா. கரெக்டா பார்த்தா 0.118 என்னமோ வரும். ரைட்டா? ஓகே சார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த 7ஓட இதுதானே 49. அப்ப 50 புள்ளியோக்கு இந்த 0.11 கூட்டணும். அப்ப 7.118 into 10. அப்ப அக்யூரேட் ஆன்சர்னா 70.18. ஓகே. அக்யூரேட் ஆன்சர் இவ்வளவு வந்திருக்கு. நாம அப்ராக்சிமேட்டா நம்ம மனசு சொன்னதை வச்சு இவ்வளவு போட்டிருக்கோம். நீங்க எவ்வளவுக்கு அளவு அக்யூரசியை கூட்டுறியோ அவ்வளவுக்கு அளவு இந்த நெருங்கி வரும். அவ்வளவு நேரம் நீ நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. அந்த ஒரு 2 செகண்டை கூட அடுத்த ஒரு பொசிஷன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே சார், இந்த சம்ல அந்த 50.7 into 10 to the power 2 1/2 இருக்கு இல்லைங்க சார்? அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் 50.7 1/2 எடுத்துக்கோங்க சார். அங்க 2க்கு 2க்கு கேன்சல் ஆயிடுச்சுங்க சார். பவர் 2க்கும் வெளியில இருக்க 2க்கும். ஆமா சரிங்க சார். அதான் 10 பவர் 1 போடாம 10 and 10 போட்டு வச்சிருக்கேன். மல்டிப்ளிகேஷன்ல நம்ம அந்த டிஃபரன்ஸை கூட்டணும். இங்க டிவைட் பண்ணுமா சார்? எங்க 1.7 into 15 பண்ணோம்ல சார்? ஆமா. இப்ப பாரு 49 வந்தால் உனக்கு ஆன்சர் 7. இப்ப உனக்கு இருக்கிறது 50.7 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 50.7 வந்தா 7 விட கூட தான் இருக்கணும். எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாக்குறோம். 1.7. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 15 இருந்தால் ஒரு எண்ணை கூட்டிக்கோ. ஆனா 1.7 தான் வித்தியாசம் இருக்கு. அதனால 1. இதையும் பெருக்கி போடுறேன், கால்குலேஷன் போடுறேன். 1.7க்கு எவ்வளவு பெருக்கிறதுன்னு 1.7 into 1 divided by 50.
புரிஞ்சிருச்சா? இது அப்ராக்சிமேட்டா போட்டீங்கன்னா 0.1, அக்யூரேட்டா போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டணும். அதான் சார் இந்த இது வந்து அங்க கூட்டணும், இங்க வந்து டிவைட் பண்றோம் சார். எதை டிவைட் பண்றோம்? 1.7ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணோம் சார். அங்க இங்க வந்து 1.7ஐயும் 15ஐயும் டிவைட் பண்ணி அதுல கிடைக்கிற வேல்யூ ஆட் பண்றோம் சார். ஓ, நீ ஸ்கொயரிங்க்கும் ஆன்டி ஸ்கொயரிங்க்கும் உள்ள ஒர்க்கா சொல்றியா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். சரி சரி, ஒன் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் த அனதர், அதனால கொஞ்சம் மாறும். சரி, and tell me one number with the digits square root of 748.6. 748.6. 6. Any number? Sir, 9. Let us have 748.9. What would be the correct answer? How to take the square root for this? Once again, convert into a number. Not here, 1 digit, 1 decimal. But here sometimes there may be a 2 digit, 2 decimal ஆகும் இருக்கலாம். Or 1 digit, 1 decimal ஆக இருக்கலாம். How to convert this number? அதை இப்ப சொல்ல போறேன். Here you can write according to our this 7.4 or 7.5 into 10 power 2. Okay. And here the power exponential value should be such that when you are taking square root, that exponent should be divisible by 2. If you are going to take the cubed root, that exponent number should be, the 10th power number exponent should be divisible by 3 in such a way that you have to convert this number. Do you understand this one? That is very, very essential. For example, 74.89. How would you write down this? You need not to convert this number. Because if you convert this number, it will be equal to 7.5 into 10 power 1. This power is not divisible by 2, therefore you can't easily work out this. In such cases, keep the number as a 2 digits itself. You keep it as a 2 digits itself. Now, how would you write down this number? Square root of this number அப்படின்னு பார்க்குறாங்க. இதை எப்படி எழுதுறது? சரி, இதை 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. 0. How to write down this? Our power should be such that divisible by 2 while taking the square root. Therefore, 1, 2, 3, 4. Up to this, you should take into 10 power 4. You should not go for this. If you write it as this one, 7.8 into 10 power 5 square root, it is not possible to take the square root. Instead, you keep it as 78, up to this 78 into 10 power 4. For this, you can easily take the square root. That is the one trick in taking the square root. Now, all of you follow this trick. You should convert the number in such a way that the power of the 10 should be divisible by 2. And such a way, you should either keep it as 1 digit, 1 decimal, or keep it as the 2 digit and 1 decimal. It is your choice and the problem. Therefore, now we will take this original problem, 748.9. You convert it in such a way that 7.5 into 10 power 2 into square root. And square root of 10 power 2 is nothing but how much? 10 power 1 into square root of 7.5. Then what is the square root of 7.5? Once again, you are in need of ready reckoner. In this time, you have to follow a different method. 1 square is equal to, this is square. It's not. When you square this, 1 square is equal to 1, 2 square is equal to 4, 3 square is equal to 9, 4 square is equal to 16. If you go in this way, you are squaring the number.
If you are coming in this way from right to left, it is nothing but taking square root. It is nothing but taking square. Left to right is squaring the number. Coming from right to left is taking square root. Here you have to take the square root of 7.5. That 7.5 is lying between 4 and 9. What would be the value? The square root of 7.5 should be lying between which two number? 2 and 3. What is the actual value for which you have to once again do this one? What is the value for 2.5? What is the value for 2.5? That is middle order number. For this, subtract these two one. The difference is 5, and of them half would be 2.5. The difference is 6.5. Is not. Therefore, but here we are going to calculate the square root of 7.5. It is higher than 6.5. Therefore, your answer should be now lying between 2.5 to 3. And if you want to have the correct answer, you can also go by this one, or otherwise you can simply assume it is 6.5, it is 9, therefore it is a very nearer to, or it is in between these two numbers, that is 9 and 6.5. If you consider it is in between the 9 and 6.5, the 7.5 is in between 6.5 or 9. It is very nearer to 6.5. It is something far away from 9. And you can tell what would be the value of their corresponding number after taking square root. It should be between 2.5 and 3. It is nearer to 2.5. And what would be the answer? Say, anybody tells your answer? Or 2.7. you can calculate by that method, but it will take some time. அந்த டைமை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா you sharpen your brain. This much of difference is there. Therefore, we can put this type of amount of difference. அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். Okay. Then what would be the answer you are saying? 2.7 into 10 power 1 equal to 27. Any other answer? 2.7 விட யார் ஆன்சர் பக்கத்துல இருக்குன்னு பாத்துருவோமே. 2.7 விட கூட்டி போடுவோமா வேண்டாமா? வேண்டாம். 2.75 இந்த மிடில் ஆர்டர் இருக்கணும், பட் இட் இஸ் வெரி நியர் டு 2.5 போது என்ன செஞ்சீங்க? 2.7. Therefore, what is the answer? Correct answer for this 748.9 square root. What is the correct answer? 27.4. And your answer is 27. And is it very tedious to take the square root for any number? Definitely not. Now you can take the square root for this one. A square root எடுத்துடலாமாப்பா? இதுக்கு எடுத்துடலாமா? For this. எண்ணுங்க, பவர்ல ஆக்கணும். இது எத்தனை பவருக்கு கொண்டு போகலாங்கிறது அப்படியே பின்னால இருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதோட நிப்பாட்டிக்கிடுவோம், அப்படியே வந்துடும். You can write it as, சொல்லுங்க பார்க்கலாம். This number can be written as square root of 10 power 4. Can be written as 7 root of 78.4 into 10 power 4. இப்போ ரூட் எடுத்தீங்கன்னா இருக்கு எடுத்துறீங்க 78.4 into 10 power 2, 78.4. And ready reckoner should be lying between எது கூடால இருக்கணும்? 9 square and 81 and 8 square is equal to 64. இப்போ பார்த்த உடனே உங்க மனசு சொல்லும் இதுதான் சார் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. எதை வச்சு சொல்றீங்க? 78 is very nearer to 9 sir. 9க்கு வருது. ஆக்சுவல் ஆன்சர் என்னவா இருக்கும்? அப்ராக்சிமேட்டா சொன்னா போதும். 8.5 or 8.9 or 8.89, whatever may be the answer you can give me, and the answer is
889 or 880 and so on. Correct answer என்னப்பா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். Correct answer. Correct answer 885.6. Correct answer. நமக்கு வந்திருக்கிறது எவ்வளவு வந்திருக்கு? சிலவங்க 8.8 சொன்னீங்க, அதாவது 880. சிலவங்க 890 அப்படின்னு சொன்னீங்க. 890 சொன்னவங்க இந்த இதுக்கு பக்கத்துல வந்துருது. நம்மளா ஒரு அப்ராக்சிமேட்டா சரி 8.85 அப்படின்னு போட்டாங்கன்னா அது கரெக்டான ஆன்சரா வந்துடும். இதுதான் நம்ம மூளை வேலை பார்க்கறது. இப்படியே திருப்பி திருப்பி போட்டாலும் நம்ம மூளை என்ன செஞ்சிடும், 8.85 போடு கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா போடுவீங்க, வந்துடும். ஒன்றும் கஷ்டமானதே கிடையாது. இன்னொன்று போடுவோமா, இல்லைன்னா டெசிமலுக்கு போயிடுவோமா? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஃபார் டெசிமல் நம்பர். Another one example. Hello. Another question. Another number. சரி, another number போடுவோம். யார் சொல்றா இன்னொரு நம்பர்? ஸ்கொயர் ரூட் ஆஃப், சொல்லுங்க. நம்பருக்கா பஞ்சம், சொல்லுங்க. 8429. டேட்டா கொஞ்சம் அதனால சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறீங்களா? சொல்லுப்பா. 87 92. போதுமா? அவ்வளவுதானா? 598. 82.8 நம்ம அடிபட்டு போகும். வேற டிஜிட்டை மட்டும் கூட்டி சொல்லுங்க, இல்ல இப்படி இதே இருக்கட்டுமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். இல்ல இன்னொரு டிஜிட் ஆட் பண்ணிக்கலாம் சார். என்னப்பா? இன்னொரு 3 டிஜிட் ஆட் பண்ணிக்கலாம் சார். சொல்லுவேன் அந்த 3 டிஜிட்டை. 543. சரி, போடுங்க பார்க்கலாம். இதுல பாக்குறீங்க, நம்பர் எழுத போறீங்க. அப்படி எழுதும்போது என்ன எழுதுவீங்க? 1 2 3 4. இங்க போட்டா 5ன்னு வருது. சிங்கிள் டிஜிட் போட வேண்டாம், டபுள் டிஜிட் தான் போட்டாகணும். 82.3 into 10 power 4. மேல நீங்க இதை பார்த்த உடனே இதுதான், இதுக்கு மட்டும் பார்த்தா போதும். இப்படி என்ன செய்வீங்க? நாளா இப்படி பிரிச்சிருவீங்க. என்ன செஞ்சிருவீங்க? இப்படி பிரிச்சிருவீங்க. இதுக்கு தான் பார்க்கலாம். இது 10 power 2 மாறிடும். எதுக்கு பார்த்தா போதும்? 82.3 பார்த்தா. இது மாதிரி எல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை. உங்க மூளை இப்படி பார்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 82னா 9ம் 10ம் போடணும். 900. 9.900 வராது, கொஞ்சம் கூட வந்து 9.1 வச்சுக்கிறோம். 10 power 2. வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? 910 நமக்கு வருது. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு வருப்பா? 906.9. 907 வருது. நமக்கு 910 வருது. எரர் பார்த்தீங்கன்னா என்ன எரர் வரும்? போலாமா? And now I am going to take how to take the square root for only the decimals are present, for which I am going to give one example. Find 0.0086. What is the square root of this number, if anybody asks? Procedure is the same thing as we have discussed in the morning session. That is, convert the number into the scientific form, but one condition is the number in the power of the exponents is present should be divisible by 4. அப்படியே பார்த்தோம்னா, here the decimal should be moved 1 2 3 4. Therefore we can write this as n.3 போட்டோம்னா 10 power minus 4 power half. இப்போ அடுத்தது உங்களுக்கு வேலை ஈஸியாக போயிடும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்?
8.6 power half into 10 power minus 2. 8.6 power half is nothing but the square root of 8.6. And refer the ready reckoner. The ready reckoner you find for the 4, the square root is 2. For 9, the square root is 3. And there is 8.6. கண்டிப்பா வர ஸ்கொயர் ரூட்டு 3 பக்கத்துல இருக்கணும். உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு சொல்லுங்க. நம்ம ஒன்று எழுதிடுவோம். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. இல்ல கால்குலேஷன் போடலாம். கால்குலேஷன் போடுறதை விட உங்க மனசு சொல்றத கேளுங்களேன். 2.7 sir. 2.8 sir. 2.8 sir. இன்னொன்று வேற நம்பர் ஒன்றும் இல்லையா? 2.7 sir. 7. 2.75. 75. 2.65 ரொம்ப டீவியேஷன் ஆகுது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு இது இருக்கு. 2.65 பக்கத்துல வருமா இல்ல 3 பக்கத்துல வருமா அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 4க்கும் 5க்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸை பாருங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? 5. அதுல பாதி ஆக்குங்க 6.5. 6.5னா இது எவ்வளவு இருக்கணும்? இதுல பாதி 2.5. இப்ப சொல்லுங்க 2.6 பக்கத்துல வருமா வேல்யூ? நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 8.6. இப்ப சொல்லுங்க 2.6 பக்கத்துல வருமா இல்ல 2.5ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி 2.9 2.9 கிட்ட வரும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்க மனசு என்னது? 2.82 or 85 2.9 அப்படின்னு வரலாம். அப்ப 2.9 into 10 power minus 2. கரெக்ட் ஆன்சர் என்னப்பா? கால்குலேட்டர் போட்டு சொல்லுங்கப்பா. கரெக்ட் ஆன்சர் 2.93 into 10 power minus 2 sir. 2.93 into 10 power minus 2. அதனாலதான் அவங்க மனசு சொல்றதை கேளுங்க. அது மனசுக்கு இப்படி ட்ரைனிங் கொடுங்க. கொடுத்தனாலே கொஞ்ச நாள்ல இந்த ஒரு சென்டர் பாயிண்ட் என்னன்னு கூட கண்டுபிடிக்காமலே மனசு என்ன செஞ்சிடும்? இதுதான் இருக்கும் போடு அப்படின்னு சொல்லும். யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி, இப்ப இதுக்கு எப்படி போடுவீங்க? not 8 6 power half. இதை போட்டீங்கன்னா 2 டெசிமல் தந்தீங்கன்னா இங்க வரும் இல்லையா? 0.86 into 10 power minus 2 வரும். ஓகே, ஆனா இதுக்கு ஆன்டி லாக் எடுக்கிறதுக்கு முடியுமா 0.86க்கு அப்படிங்கிறத யூ ஷுட் பி வெரி காஷியஸ். நமக்கு அங்க ரெடி ரெக்னர்ல 1க்கு 1 2க்கு 4 1ல இருந்து 4 இப்படி வரதா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனுக்கு எடுக்கிற மாதிரி ரெடி ரெக்னர் வைக்கல. அதனால இப்ப என்ன செய்யணும்? இன்னொரு 2 டெசிமலை தள்ளிடுங்க. இன்னும் 1 டெசிமல் தள்ளிடாதீங்க. பண்ணீங்கன்னா 10 power minus 3 வரும். that 3 is not divisible by 2. அதனால 2 டெசிமல் தள்ளிட்டோம். பண்ணினா இப்ப ஆன்சர் என்ன வரும்? it is equivalent to 86 into 10 power minus 4 power half, or it can be written as 86 power half into 10 power minus 2. 86, 9 into 9, 81, 10 into 10. 9.23 sir. இது 86 இங்க இருக்கு. உங்க மனசை கேட்டு சொல்லுங்க எவ்வளவு போடலான்னு. 9.25 போடலாம் சார். சரி, 9.25. வேற ஆன்சர் இருக்கா? 9.3 sir. 9.3. அடுத்தது 9.12. இப்படியே தான் இந்த சுத்தில இருந்தா உங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்து சொல்லுங்கப்பா. 9.27 sir. 9.27 into 10 power minus 2. இது சொல்றவங்க ரொம்ப அக்யூரேட்டா வந்துட்டீங்க. இதை சொன்னவங்களும் பரவாயில்ல. இது கொஞ்சம் டீவியேஷன் அதிகமா இருக்கு. அவங்க எல்லாம் திருப்பி திருப்பி எக்ஸசைஸ் பண்ண உங்க மைண்டும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து விடுது. இது அனுபவத்தில் கண்டது. நான் திருப்பியும் சொல்லுகிறேன். அதனால இந்த மெத்தடை இது பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இதுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஸ்கொயருக்கு இன்னொரு மெத்தட் இருக்க மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. ஆனால் டைம் கன்சப்ஷன் பார்த்தோம்னா இட் ரிக்வயர்ஸ் சம் மோர் டைம். அதனாலதான் அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஃபாலோ திஸ் மெத்தட். Take the square root of 0.00
5 2 இன்னொரு போது கூட 5 2 3 6. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்றோம். Here also we are going to convert this number either 1 digit 1 decimal or 2 digit 2 digit மாத்தி 1 decimal மாத்த வேண்டியிருக்கும். Depending upon the power of the 10 is divisible by 2. இதுக்கு 1 digit 1 decimal 2 digit 2 decimal இதுக்கு the 10 power minus ன்னு எழுதுவோமே, அந்த மைனஸ் பவர் வந்து divisible by 2 இருக்கிற வரைக்கும் பார்க்கணும். இங்க இருந்த 1 minus 2 minus 3 minus இங்க போட்டா 4 minus ஆயிருது. அப்ப you can write it as 5.2 into 10 power minus 4 square root. ரைட் அப்பா? இது போட்டீங்கன்னா இனிமேல் வழக்கம் போலதான் 10 power minus 2 is nothing but 10 power minus 2. Right அப்பா? Now you have to take the square root of 5.2. It is lying between 7 and 8, sir. 2 square 4 and 3 square 9. 5.2. என்ன ஆன்சர் இருக்கும்? 2.3. 2.13 2.3 ஏதோ ஒண்ணு. 2.13 நீங்க பாத்துக்கோங்க. ஈக்குவல் டு 10 power minus 2 போட்டீங்கன்னா 0.022. கரெக்ட் ஆன்சர் என்னப்பா? கரெக்ட் ஆன்சர் பா சொல்லுங்க. 0.2288. இது நமக்கு இவ்வளவுதான் அக்யூரசி, நம்ம பிரெயினுக்கு அவ்வளவுதான் அக்யூரசி போல இருக்கு. கரெக்ட் தானப்பா? 5.2 அது எந்த டிஃபரன்ஸ்ல பார்க்கணும் சார்? 5.2 எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றியா? அது புரியுது சார். அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட்ல பார்க்கும்போது அது என்ன டிஃபரன்ஸ்ல பார்க்கணும் சார்? 5 எடுக்கணுமா 2 எடுக்கணும்? 5.2 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ரைட் டு லெஃப்ட்னு சொன்னல. எஸ் சார். இது 5.2 இங்க இதுக்கும் நடுவுல இருக்கு இல்லையா? எஸ் சார். ரெண்டுக்கும் நடுவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 4க்கும் 9க்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 6.5 வரும். 2.5 is equal to nearly 6.5. நம்ம இது 5.2 இருக்கு. அப்ப இந்த 2க்கும் 2.5க்கும் நடுவுல வரணும். எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு நீங்களா உங்க மனசுல உதிச்சத சொன்னாங்க அவங்க. அதுக்கு பிறகு கால்குலேஷன் வேண்டியது இல்லைன்னு சொன்னல, உன் மனசு சொல்லிடுன்னு சொன்னல. சரிதானா? சரி, ஓகே. இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம் செஷனை. 1 minute. 6 and take the square root for this number. இப்படியே இத அப்பதான் போட்ட மாதிரி என்ன செய்யலாம்? 10 power minus 1 10 power minus 2 10 power minus 3 போட்டா நம்மளால ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. அப்ப எதுக்கு போயிட வேண்டியது? 10 power 7.9 10 power minus 4. இது 10 power minus 4 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 10 power minus 2 ஆயிடும். இப்ப யாருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா பார்த்தோம் 63.2க்கு அதை 7.95 நடுவுல இருக்கு 9. இது 64. அப்ப என்ன ஆன்சர் போட? 7.95. பாரு அக்யூரசியை கூட்டுது மூளை. into 10 power minus 2 அப்படி போட்டா 0.0795. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்து சொல்லுப்பா. 0.07949. 0.07949. பாரு மூளை அக்யூரசி கூட்ட ஆரம்பிச்சிருச்சா? இதைத்தான் திருப்பி திருப்பி செய்யுங்க. உங்க மூளையை போல ஒரு கால்குலேட்டர் உலகத்துல கிடையவே கிடையாது. அதை நம்ம நம்பாம இந்த கால்குலேட்டரை தூக்கி அணிக்கு கிடைக்கும். இதுக்கு அமுக்க வேண்டியது அது அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கு. ரைட் தானே? நாம நாளை காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்கிடுமா? கியூப் இதை பார்க்கலாமா இல்ல அடுத்த வாரம் பார்ப்போமா? It is your choice.
ஹலோ கியூப் கியூப பாத்துருங்கம்மா. கிட்டத்தட்ட ப்ரொசீஜர் சிமிலர் டு திஸ். இதேதான் கியூபுக்கு. மெத்தடாலஜி அதுக்கு ஒரு ரெடி ரெக்கனர் வேணும். அங்க ஸ்கொயர் உடைய வாய்ப்பாடு வச்சிருந்தோம். லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போன ஸ்கொயர், லெஃப்ட்ல இருந்த ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வந்த ஸ்கொயர் ரூட்ங்கிற மாதிரி கியூப் வாய்ப்பாடு ரெடி ரெக்கனரா வைத்துக் கொள்ள வேண்டும். எது எதுக்கு கூடால அதை நீங்களே கொஞ்சம் நாள்ல என்ன செஞ்சிருவீங்க, இவ்வளவு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி பண்ணிருங்க. இந்த ஸ்கொயர்ல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நம்ம அப்ராக்சிமேட்டா எடுத்தோம் பார்த்தீங்களா ஸ்கொயரு, அதே இதை அக்யூரேட்டாவும் எடுக்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 83 ஸ்கொயர் அப்படின்னா நான் உடனே என்ன செஞ்சேன், 8.3 × 10⁻1 அதை ஸ்கொயர் பண்ணிடுறேன். அது பிறகு 8.3க்கு அங்கே ஸ்கொயரிங் போய் பார்த்துக்கலாம்னு சொன்னா இதை அக்யூரேட்டா எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறேன். இந்த 83 இப்படி போட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை தனியா பெருக்கி எழுதுங்க. 3 × 3 09, 9 வரும் 09, 8 × 8 64. அதுக்கு பிறகு என்ன செய்யணும் நீங்கன்னா, இங்க இருக்கிற நம்பரை எடுங்க, 8 × 3 × 2 அப்படின்னு போடுங்க. பெருக்குனா என்ன வருதுப்பா, 48 வருதா? 48 இங்க போடுங்க. போட்டு இப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல போட்டு கூட்டுங்க. 8 8 6. கரெக்ட் ஆன்சரா பாருப்பா. 83 × 83 எவ்வளவுன்னு பாருப்பா. கரெக்ட் சார், சேம் தான் சார். கரெக்ட் ஆன்சர் வருதா? கரெக்ட் சார். இது ஒரு மெத்தடாலஜி. இது 2 டிஜிட்டுக்கு இந்த மெத்தட் இருக்கு, 3 டிஜிட்டுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு, 4 டிஜிட்டுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. ஆனா 48 கொண்டு வந்தீங்க எப்படி சார்? 48 எப்படி சார் கொண்டு வந்தீங்க? 48 இந்த இங்கதான் சொன்னல, இங்க என்னென்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பாரு. பார்த்து இந்த இங்க ஒண்ணு போட்டிருக்கேன் பாரு, இதை பெருக்கி போட்டா என்ன வருதுன்னு எனக்கு சொல்லு. ஓகே சார், 48 தான் சார் வருது. 48 வந்துருச்சா? எஸ் சார், தேங்க்யூ சார். இது 2 டிஜிட்னா ஒரு மெத்தட், 3 டிஜிட்டுக்கு வேற ஒரு சின்ன மாற்றம். இந்த இங்க பெருக்கி போறதுல மாற்றமா இருக்கும். 3 டிஜிட் இருந்தா வேற மாற்றம், 4 டிஜிட் இருந்தா இன்னும் வேற மாற்றங்கள் வரும். ஆனா மாற்றமே இல்லாதது நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்தனே அந்த மெத்தட். அதனாலதான் அந்த மெத்தட் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். இதை ஒவ்வொன்றுக்கும் நீங்க படிச்சுட்டு போறது, அது ஜென்ரலா படிக்கும். இதுக்கு இப்ப நான் சொல்லி கொடுத்த சொல்லுப்பா. 3 டிஜிட் மட்டும் கொஞ்சம். எதுப்பா? இல்ல சார், இந்த மாதிரி மெத்தட்ல 3 டிஜிட் நம்பர் வந்தா எப்படி போடுறது? 3 டிஜிட் வந்தா எப்படி போடுறது? அதுல உனக்கு ஒரு ஆசை வந்துருச்சா? சரி, நான் சொல்றேன் அதை எப்படி போடுறதுங்கிறத சொல்றேன். இப்ப 47 ஸ்கொயர் பாருங்க, எங்க இந்த மெத்தடை அப்ளை பண்ணி போடுங்க பார்க்கலாம். 47 ஸ்கொயர் எப்படி வருதுன்னு சொல்லுங்க. வாட் இஸ் த ஆன்சர்? இதை பெருக்கிற வேண்டியது 7 7 49, பெருக்கிற வேண்டியது 4 16, அதுக்கு பிறகு 7 × 2 14, 14 × 4 56 போட்டு பெருக்கிற வேண்டியதுதான். 22 09 வந்துருச்சாப்பா? கரெக்ட் ஆன்சரா பாத்துருங்க, செக் பண்ணிடுங்க. அடுத்தது எங்க 56 ஸ்கொயர் பண்ணுங்களேன். இந்த மெத்தட்ல 56 ஸ்கொயர் 6 6 36, 5 5 25, 2 × 6 × 5 போட்டு கரெக்ட் ஆன்சர் வருதான் பாருப்பா. கரெக்ட் சார். 31. கரெக்ட் தானா? இது அக்யூரேட் மெத்தட். சரி, நம்ம இந்த 3 டிஜிட் யாரோ ஒரு ஆள் விரும்பி கேட்டிருக்காரு, நேர் விருப்பத்தை முடிச்சிருவோம். 3 டிஜிட் ஹவு டு மல்டிப்ளை 121 ஸ்கொயர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை என்ன செய்யணும், அங்க மாதிரியே பண்ணலாம். இந்த 12க்கும் 1க்கும் கொஞ்சம் நடுவில் இடம் போட்டு இப்படி பண்ணிடுங்க. இப்ப இது கிட்டத்தட்ட எத்தனை 2 டிஜிட் மாதிரி. இப்ப 1 × 1 01, 12 × 12 அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு? 144. அதுக்கு பிறகு இந்த இங்க பெருக்கோம்ல, இது 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 மொத்தத்துக்கு பெருக்கணும். நீ அதுக்கு பிரிச்சிடக்கூடாது, மொத்தத்துக்கு. அப்ப 12 × 1 × 2 கூட்டினா 24
போட்டு 1 4 6 4 1 வருதான் பாருப்பா. கரெக்டா இருக்கான்னு பாரு. எஸ் சார். ஆயிடுச்சா? சரி, 608 ஸ்கொயர் 608 ஸ்கொயர் போட்டு பார்க்கலாம். 608 ஸ்கொயர். இந்த 3 டிஜிட் வந்தா என்ன செஞ்சிட வேண்டியது? அது 1 இங்கிட்ட 2 டிஜிட்டா போடணும். இந்த 60 × 60 தெரிஞ்சிருந்தா தான் இதை போட முடியும். அப்படி போட்டா 8 8 64 ரைட் தான். இது 60 × 60 3600 போட்டீங்களா? அடுத்தது நடுவில் ஒரு நம்பர் வருமே, அது என்ன பண்ணும்? 2 × 8 × 40 பெருக்குனா எவ்வளவு வருது? 960. 960. இந்த 960 எப்படி எழுதியிருக்கேன்னு பாத்தியாப்பா? இந்த முதல் நம்பர்களுடைய 2வதுல இருந்து பிறகு கடைசி வரைக்கும் கூட்டி போடு. 4 6 6 9 6 3 கரெக்டா இருக்கான்னு பாருப்பா. எஸ் சார். சரி, வீட்டுல போய் 148 ஸ்கொயர் என்னன்னு பாத்துக்கோங்க. 4 டிஜிட் கேட்காதீங்க, பிறகு அப்படியே 5 டிஜிட் சொல்லுங்க அப்படிங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் ஏதோ உங்களுக்கு தெரியாம சொல்லி கொடுத்துட்டேன் இதை. ஏன்னா இது வேண்டாம், அக்யூரேட்டா தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது கிடையாது. எங்கேயோ உன்னுடைய திறமையை காட்டணும்னா இது ஒரு மெத்தட் இருக்கு, ஸ்கொயர் இருக்கிறது தான் அப்படின்னு. அடுத்தது you are going to take cube of your number. அதே மாதிரி கியூப் ஆஃப் your number பார்த்துட்டோம்னா இதுக்கு நீங்க சொன்னீங்களே ஆன்டி கியூபிங் ஆஃப் your number அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் கியூப் ரூட் அப்படின்னு சொல்லுவோமே. இதுக்கும் ஒரு ரெடி ரெக்கனர் நீங்க ரெடி பண்ணணும். 1ல இருந்து 10 வரைக்கும், வேற வழி இல்லை. அப்படி போட்டீங்கன்னா தான் இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கியூப் ஆஃப் 1 இந்த இடத்துல என்ன வரும்? கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டுருங்க. அதே மாதிரி அங்க போட்ட மாதிரி 1க்கு கியூப் வந்து 1 தான். 2க்கு எவ்வளவுப்பா? 2க்கு 8. 3 கியூப் 27. 4 கியூப் 64. 5க்கு 125. 6க்கு 216. 7க்கு 49 × 7 343. 8க்கு 8 64 × 8 512. 9க்கு 81 × 9 729. 10க்கு 100 × 10 1000. இந்த இதுதான் ரெடி ரெக்கனர். இதை வச்சுக்கிட்டு பலபடியும் நம்ம மெத்தடாலஜி தான். கன்வெர்ட் த கிவன் நம்பர் in the scientific notation 1 digit 1 decimal. அப்ப எப்போ அந்த 1 decimalங்கிறத சொல்ல மாட்டோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டோம், என்னது? ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது அந்த 1 decimal சில இதுக்கு வராது. சில நேரம் 2 decimal 2 டிஜிட்டுக்கும் வரும், 1 டிஜிட்டுக்கு பதிலாக 2 டிஜிட்டும் வரும் அப்படின்னு சொன்னோம். கியூப் ரூட் எடுக்கும்போது 1 டிஜிட்ல வரலாம், 2 டிஜிட்ல வரலாம், 3 டிஜிட்ல வர வேண்டியிருக்கும். அதை நாம கியூப் ரூட் எடுக்கும் பொழுது பார்ப்போம். இந்த கியூப் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஜிட்டை கியூப் பண்ணாலே பெரிய நம்பரா வர ஆரம்பிச்சோம். இங்க பாருங்க 10, அதான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட். அதுக்கே எவ்வளவு வந்துருச்சு பார்த்தீங்களா? 1000 வந்துருச்சு. அப்ப இந்த 10ல ஆரம்பிச்சு 99, அதுதான் இருக்கிறதுலே 2 டிஜிட்ல பெரியாது. இவருக்கு 99க்கு நீங்க போட்டு பாருங்க, பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்ல வரும். அப்ப 4 டிஜிட்ல இருந்து 6 டிஜிட் வரைக்கும் கியூப் ஆஃப் எ நம்பர் அதாவது எந்த 2 டிஜிட் எடுத்தீங்கன்னாலே. அதனால உங்களுக்கு 2 டிஜிட்ல கேட்கறதே கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க அந்த 2 டிஜிட்டை வச்சே நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 டிஜிட்டை வச்சு பண்ணணும்னா 10, 11, 12, 13க்கு கியூப் என்ன, 18க்கு கியூப் என்ன அப்படின்னு 99. அதுக்கு மேல போறீங்களா
1000 போடுறீங்களா, டிஜிட்னுடைய எண்ணிக்கை இன்னும் ட்ரமண்டஸா கூடிடும், ஏன்னா கியூப் போடுறதுனால. அதே மாதிரி இங்கேயும் அக்யூரசியும் கொஞ்சம் வித்தியாசம் அதிகமா இருக்கும். கியூப் போடுறதுனால அக்யூரசி குறையாது, அதிகமா இருக்காது, சாரி குறையாது. இப்ப நாம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு 2 டிஜிட் நம்பரை சொல்லுங்க, அதுக்கு கியூப் எடுத்து பார்ப்போம். எனிபடி? 73 sir. 73 cube. Convert this number into scientific notation. 7.3 into 10 power 1 whole cube. It is equal to 7.3 cube into 10 cube 1000 ஆச்சு. 7.3 அப்படின்னா now cube எடுக்கிறோம். அப்ப இங்கிட்டு இருந்து இங்கிட்டு பார்க்கணும், ரைட் தானப்பா? கியூப் ரூட் எடுத்தா ரிவர்ஸ்ல 7க்கு 343, 8க்கு 512. நமக்கு வேண்டியது 7.3. இதை இன்னும் கொஞ்சம் நெருங்கணும்னா 7.5 ரெண்டுக்கும் நடுவில் உள்ளதுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டீங்கன்னா 7.3 பிடிச்சிருவீங்க. இல்ல இருக்கவே இருக்கு நம்ம கால்குலேஷன். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. இது 513ன்னே வச்சுக்கோங்களேன். 513 340 டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா இருக்கு? 170யா? ஒரு 7க்கும் 8க்குள்ள டிஃபரன்ஸ் 1 டிஃபரன்ஸ் இருந்தால் கியூப் வந்து 170 வித்தியாசம் இருக்கு. இப்ப நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 0.3க்கு எவ்வளவு இருக்கும்? 0.3ஆல பெருக்குங்கன்னா 51. இந்த 51 யாரோட கூட்டிக்கிடணும்? 343யோட கூட்டுங்க. 343 into 51 கூட்டினா 4 394. அப்ப இதுக்கு ஆன்சர் 394 into 10 power 3, or it is equal to 3.94 into 10 power 5. ஆக்சுவலி நான் போட்ட மெத்தட் புரிஞ்சு கிடைச்சாப்பா? இதே ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க. எந்த இடத்துல இருந்து பண்ணணும்? இந்த 0.5க்கு 51 வச்சிருக்கீங்க சார், அந்த இடத்துல ரிப்பீட் பண்ணுங்க. சரிங்க, பண்ணிடுறேன். நம்மளோட இது 7க்கும் 8க்கும் நடுவுல இருக்கு. எதை வச்சு சொல்றோம்? 7.3. 7க்கு 340, 8க்கு 512. இதுல 7.3க்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத 2 மெத்தடில் போடலாம். ஒன்று என்ன செய்யணும், இந்த மாதிரி இதுல எல்லாம் நடுவுல 7.5க்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுக்கும் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 170 இருக்கு. அப்ப பாதிக்கு எவ்வளவு வரும்? 85. இந்த 85 இதோட கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 8 2 428. 7.5க்கு 428. இப்ப நமக்கு தெரிய வேண்டியது 7.3க்கு. அப்ப எவ்வளவு வேலி பக்கத்துல வரலாம்? 400. இந்த இதுக்கு அப்படி வச்சு போடலாம். ஆனா இது கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி போடுறதுக்கு பதிலா, இந்த கால்குலேஷன் போடுறதுக்கு பதிலா டைரக்டாவே நீங்க போட்டுடலாம். எப்படி போட்டுடலாம்? 7க்கும் 8க்கும் இடையே எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 170. அதாவது 169. நம்ம கால்குலேஷனுக்காக நான் 170 அப்படி போட்டுக்கிட்டேன். 7க்கும் 8க்குள்ள டிஃபரன்ஸ் 1 டிஃபரன்ஸ் இருந்தால் கியூப் வேலியில் 170 வித்தியாசம் வருகிறது. இப்ப நமக்கு வேண்டியது 7.3. 0.3 வித்தியாசம் இருந்தால் எவ்வளவு வரும்? 51 வித்தியாசம் வரும். அப்ப 0.3க்கு 51, 7க்கு 343. அப்ப 7.3க்கு 343. இது வந்து 7க்குரியது, இது வந்து 0.3க்குரியது. கால்குலேஷன் மேல போட்டிருக்கேன். அப்ப 7.3க்குரிய வேல்யூ என்னவா இருக்கும்? 394. புரிஞ்சு கிடைச்சாப்பா? அந்த 394 போட்டிருக்கேன். இப்போ 3.94 10 power 5. இப்போ அதுக்கு ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவு வருதுப்பா? 3.94 10 power 5. 3.89 into 10 power 5. இப்போ நீங்க அதே மாதிரி உங்க மனசை கேட்டீங்கன்னா பக்கத்துல சொல்லலாம். 7.3 3ல 1 பங்கு இந்த பக்கம் கூடி இருக்கு. அப்ப இதுல 3ல 1 பங்கு, 3ல 1 பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வருது? 57 வருது. பலபடியும் கூட்டினீங்கன்னா 3.9400 வரும்.
அது கிட்டத்தட்ட 3.94 அப்படின்னு வரும். இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கேளுப்பா. 0.3க்கு 51 எப்படி சார் அசைன் பண்ணுது? 0.3க்கு வந்து 51 அசைன் பண்ணுங்க, அது எப்படிங்க சார்? 1க்கு 170, 7க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் 1 இருந்தால் கியூப்ல வித்தியாசம் 170. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 7.3. 0.3க்கு எவ்வளவு? இதையும் பெருக்கி இதால் வகுக்கணும் அப்படின்னு படிச்சிருப்பில்ல. எல்லாம் தெரியும்னு நினைச்சு நான் ஒன்னும் சொல்லாம போறேன். 0.3க்கு 51 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார். ஓகே. அடுத்து போலாமாப்பா? ஓகே சார். அடுத்தது ஃப்ராக்ஷன்ல ஒரு கியூப் ரூட் எடுத்து பார்ப்போமே, எப்படி எடுக்கிறது? ஃப்ராக்ஷன்ல கியூப் ரூட் ஒரு ஃப்ராக்ஷன் சொல்லுங்களேன். 839.7. 839, சாரி. 839.7. நான் இதை சொல்லலை, இதை சொன்னாலும் நம்ம ட்ராங்கேட் பண்ணி தானே போட போறோம். சரி, டிவைடட் பை சும்மா ஒரு 341 ரூட்டுக்கு சொல்றீங்களா? நான் சொன்னது கியூபுக்கு தானே பண்றோம், கியூப் ரூட் தான் எடுக்கிறோமா? இல்ல கியூபுக்கு தான் சார், டிவைடட் பை 340 சம்திங். 340யா? எஸ் சார். இது போட்டு ஹோல் கியூப்னு போடுறீங்களா? எஸ் சார். இது என்னது, என்ன செய்யணும்? இந்த டிவிஷனை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த டிவிஷன் பண்ற மெத்தட் தான் உங்களுக்கு தெரியும்ல. இது என்ன ஆகும்? 8.4 divided by 3.4 into power 3, ரைட்டாப்பா? ஆமாங்க சார். மேல 10 power 2 வரும், கீழே 10 power 2, 10 power 2, 10 power 2 கேன்சல் ஆயிடும். அதான் 8.4 3.4. இதை 3 கீழே இருக்கிற டினாமினேட்டரை 3 ஆக்குனா 0.4 கழிக்கிறேன். மேலே இருக்கிறது 3 பங்கு இருக்கு கிட்டத்தட்ட, இல்லை 2 பங்குனாலும் வச்சுக்கிறோம். அப்போ அவ்வளோ ப்ரொபோர்ஷனேட்டாக கழிச்சுக்கிட்டு போட்டீங்கன்னா உனக்கு என்ன வேல்யூ வரும்? 0.4, 0.8 கழிச்சுக்கிடுவோம். 7.8 by 3 whole cube. இதை வகுத்தீங்கன்னா 2.6 whole cube. 2.6க்கு 2க்கு 8, 3க்கு 27, 2.6 நடுவில் உள்ளதோட கூட நடுவில் உள்ள வேல்யூ என்ன வரும்? 2க்கும் டிஃபரன்ஸ் வந்து எத்தனை? 19, 9, 17 இல்லையா? நடுவில் 2.5னா 17 வருமாப்பா? சார். அப்போ 2.6க்கு மனசு என்ன சொல்லுதுன்னு கேளு. 18 சொல்லுமா? 18 சொல்லுதுன்னு வச்சுக்கோ. அப்போ 2.6 ஹோல் கியூப் எவ்வளோப்பா? இல்லைன்னா இந்த நம்பரை போட்டு ஹோல் கியூப் கண்டுபிடிச்சு சொல்லுப்பா கால்குலேட்டர். சார் 18 எப்படிங்க சார்? 18ஆ? ஆமா, 1 செகண்ட் சார். இல்லை, நம்ம கால்குலேஷனை போடு. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 19 சார். 19. சரி, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1 டிஃபரன்ஸ் ஆயிருந்தால் 19 கியூப்ல வித்தியாசம் 19. நமக்கு எவ்வளவு இல்லை வித்தியாசம் வருது? 0.6 வருதா? இதுக்குள்ள டிஃபரன்ஸ். இதுக்கு எவ்வளவு வரும்? 19 into 0.6 பெருக்கி போடு. 96, 54, 11.4. 11.4. ஆமாங்க சார். என்ன தப்பு பண்ணேன்? அது பாதி எடுத்துட்டு அப்படியே போட்டுட்டீங்க சார். ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். அது எடுத்துட்டு அப்படியே போட்டேன். அதோட கூட தானப்பா வரணும். அதான் சார், அதோட கூட வரும் சார். இப்போ நம்ம இப்ப இங்க நான் ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்கேன். இதோட 8 கூட்டணும். 0.6க்கு தான் 11.4, 2க்கு 8, 19.4. நான் அப்ராக்சிமேட்டா 18 போட்டிருக்கேன். 19.4. கரெக்ட் ஆன்சர் என்னப்பா? 7. கரெக்ட் ஆன்சர் 15 வருது சார். 15.06 சார். 15.06. ஓ, இங்கேயே தப்பு. சாரி.
2 times குறைச்சாலும் 7.8 வராது. 7.6 7.6 தான் வரணும். நம்ம 7.5 போட்டுக்கிடுவோம். அப்படின்னா இங்க 2.5 2.5 17.5. கரெக்ட் ஆன்சர் என்னமா சொன்ன? 16 15 15.0. நம்ம அப்ராக்சிமேஷன்ல 17.5 வருது. இந்த இது இந்த 1 2 பக்கத்துல வந்ததுன்னா கொஞ்சம் டீவியேஷன் அதிகமாகவே இருக்குன்றது. கழிக்கிறதுக்கு வேற மெத்தடே இல்லை. இதை போல இது 3 பங்கு இருக்கு அப்படின்னா 1.2 கழிச்சு போட்டீங்கன்னா கண்டால் கரெக்டா வரலாம். 1.2 கொஞ்சம் கூட்டி போடணும். நாம இது 3 பங்கு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 1.2 கழிக்கணும். இது 2.4 கியூப். 2.4 கியூப்னா எவ்வளவு? 2க்கு 8, 3க்கு 27, 2க்குள்ள டிஃபரன்ஸ் 19, இந்த டிஃபரன்ஸ் 0.4 பெருக்குனீங்கன்னா 9 4 16, 7.6. இந்த 8 கூட்டு எவ்வளவு வருது? 15.6. அங்க கரெக்ட் ஆன்சர் 15 point something ஏதாச்சும் சொன்னீங்க. 5 cube is equal to how much? 125. And 6 cube is equal to how much? 260. Do you follow this? And now you have to take, you know the value for 5 cube, but now you have to find out the value for 5.7. 0.7 cube is equal to how much? And find out the difference between these two. What's the value? 99 is there. Sorry, 91 is there, I think so. The difference is 91. That is for this. The difference between them is 10.1 decimals. 10.1 decimal is equal to 91, and for each 0.1 the value would be 9.1. Isn't that? For 7 the value would be nearly 63.7 or 64.7, and you add the 64 to the 125, you will get 189. Therefore 5.7 cube is equal to 189 into 10 power 9, or it is equal to 1.89 into 10 power 11. What is the correct answer for this? Anybody? Use the calculator and find out the value. Anybody? What's the answer? 1.876 into 10 power 11. 1.876 into 10 power 11. Our answer is 1.89. Nearly the same. We are not reaching the correct answer, but we are approaching the correct answer. This is the way you can take a cube for any numbers. But taking 4, power 4, power 5, power 5.36, it is not possible by making use of this technique, for which a separate technique is available. We will shortly see it. And now I am going to take a cube for, say, 0.0823 power 3. What is the cube for this? Only decimal is there. Once again, start with our principle. Convert the number into 1 digit and 1 decimal. And if you convert these, you will get 8.2 into 10 power minus 2 whole cube. Now it is equal to 8.2 cube into 10 power minus 6. Okay. Now you are ready lying in between 8 cube and 9 cube. What is 8 cube? You have to multiply it and find out the answer. 8 into 8, 64. 5 into 512. And 9 cube is equal to how much? 12. 700 and 729. 729.
729. What's the difference between these? The difference between them is 7, 1, 207. For 10 decimal, the value is equal to 20. That is, in between them, 10 decimals are there. For 0.1, it is equal to 21.7. How many decimals are there? 0.2. Multiply this with 0.2, you will get 43.4. Therefore, add 43.4 with the 512. 512 and 43.4. The answer is 4555. Therefore, its answer is 5.5 into 10 power minus 4. So, for correct answer, use the calculator and find out the correct answer. Use the calculator. Tell me the correct answer. $5.57 5.57 into 10 to the power 4 minus 4. Minus 4. Therefore, now find out the difference. It's a very meager. This difference is sufficient for us to find out the correct answer in the CSR exam. This is the cubing. Then, what is the reverse phenomena? Taking cube root. Once again, the cube root will be very, very easier for us. We will see, work out for some example. And it would be easier for you also, only if you do practice on this. You work out nearly for 10 times with it, some numbers, different numbers. Work out, and work out. You will easily get, and your brain will be easily acquainted with the methodology. And you will find it astonishing that your brain will quickly work what you expect that one, but for which it is practice is very, very essential. Now tell me a number for which digit numbers for which you are going to take cube the root. Tell me a number, cube the root of any number. Tell me. 9,845. 9,845. What is the cube root of this? That is 908.45 into power 1 by 3. This is nothing but 3. Once again, start with our principle. Convert this number into one decimal. And while converting this, you should be very cautious. The power, 10 power number should be, but it should be divisible by 3. As we have seen in taking the square root, you should convert the number in such a way that is taking reverse of the cubing or squaring. You should be cautious. The one decimal, it is not working out. Instead, the power should be such that you should be divisible by, while taking square root, you should be divisible by 2. While taking the cube root, it should be divisible by 3. Therefore, 1 decimal, 1, 2 power, 3 power. Therefore, it is sufficient you take 9.8 into 10 power 3 into 1 by 3. Power 1 by 3. It will be equivalent to 9.8 power 1 by 3 into 10 power 1. If it is a fraction, this number is not divisible by 1. Then once again you have to go for some other calculation. Therefore, for the simplification, I recommend it that you should convert this number in such a way that the 10 power exponent should be, that the power number should be exactly divisible by 3 in the case of taking cube root. It should be divisible by 2 while you taking the square root. Now your simplified method is taking square root, that's why cube the root of 9.8 only, for which you are in need of ready reckoner. The number should be in such a way that 2 cube is equal to 8
and 3 cube is equal to 27. Your number, cube the root means you are approaching this problem from right to left. Taking cube means from left to right, here approaching is 9. Your value is lying between 8 and 27, 9.8. Your answer should be very nearer to what? Your answer should be very nearer to 2. And how to find out this? Find out the difference between these two. The difference is 19. For each decimal, the value should be 1.9. Here, the difference is 1.8. Therefore, what would be the answer you are expecting? 2.1 into 10 power equal to 21. Now, what is the correct answer of this value? Taking the cube root for 9,845. Find out the answer, correct answer. 21.43. 21.43. Our answer is 21. It's approximation method. As you are going to study in the quantum mechanics and approximation method, when an accurate method, accurate formula is available, making use of that, you are going to find out approximately the answer that technique you have observed in you would observe in the quantum mechanics discussion. Okay, now we are going to take the cube root to contain a number containing only decimals. For a decimal, tell me a decimal, anybody? Decimals. Cube root 0.000. 0.000. 9431. 9431. That's sufficient. And here also, this equivalent to, we can write is like this, 9431 e power 1 by 3. Here also you convert this number into a power of something, but that the power of 10 should be such that it should be divisible by 3. Therefore, you are going for 1, 2, 3. And 3 means 0.9431 into 10 power minus 3. But find 0.9, it is taking the cube the root for 0.9. It is beyond our ready reckoner. Beyond our ready reckoner machine, it should be lying between 0 cube is 0, 1 cube is equal to 1, and your answer should be 0.91 something. But 0.94, it is highly impossible to find out this answer. Sometimes some may tell the answer is, say, 0.9 itself, approximate answer. Sir, we are doing the approximate answer. Why we go for this? Therefore, it may be 9 into 10 power minus 4. What's the answer for this? But I am not recommending this method. I am going to recommend you some other method. And what is the correct answer? Tell me. This 0.09431 cubed root. Anybody? 0.09. Hello, tell me. 0.098. 0.098. This one? Inga, I have forgotten to divide this one, right? And it's a 0. And for us, 0.09 is there. But the actual answer is 0.98. But don't go beyond, for whenever your fraction is lying between 0 and 1. I'm not recommending this method. Instead, you convert this. Once again, this is the 4th and this 5th and 6th. This number can be written as 943.1 into 10 power minus 6 power 1 by 3. It is equivalent to 943.1 power 1 by 3 into 10 power minus 2. You have to find what is the value for the cube root of 943.
it would be lying, I think it is things lying between 9 cube and 10 cube. 10 cube is nothing but 1000. 9 cube is nothing but, and then 9 is what you have told me, 91, 9 cube, 81, 9, 729. And for each decimal, here, but the value is 943. It would be very nearer to 10. This very nearer to 10. Therefore, the answer should be nearing to 9 and something. And we can easily calculate this. What's the difference between these two? The difference is 71, 271. For each decimal, the difference is 27.1. Here, our value is 943. For 1000, it is 10. For 1000, it is 10. If you decrease 27, the value is equal to 9.9. If you decrease some more 27, that is 54, the value is equal to 444. The value is 9.8. It is 943. You are approximately, if you the difference 43 is equal to, if you multiply it in 2, it is equal to 54. After subtracting this 54, you will get 944. Therefore, the answer should be 9.8 into 10 power 2, which equal to 0.98. We are getting 0.09 in the case of when you are using 0 and 1 cube, but the accuracy is less. But if you are using this between 9 and 10, your accuracy will be somewhat higher. The actual value is 0.098, somebody told me. Therefore, this is the way you can get this. But this method would be requiring somewhat high this type of calculation. Work with it, you will definitely get this one. அடுத்தது போலாமா? அடுத்தது எப்படி போடுறது? போலாம் சார். கியூப் ரூட்டா இதை எடுங்க அப்படிங்க. இதுக்கு கியூப் ரூட் எப்படி எடுக்கிறது? கியூப் ரூட் எடுக்கணுமே, அப்ப என்ன செய்யணும்? இது சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்ம். இங்கே மட்டும் ஒரு ரூலை ரிலாக்ஸ் பண்ணிடுறோம். 1 digit 1 decimalங்கிற ரூலை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேறொரு கண்டிஷனை போடுறோம். என்ன சொல்கிறோம்? சயின்டிஃபிக் ஃபார்மில் எழுது 10 பவரில் வரக்கூடிய நம்பர் டிவிசிபிள் பை 3, 3ஆல் வகுபட வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த இதுவும் வந்து பாருங்க, இதை 1 ஒரு டெசிமல், 2வது 3வது 2.8ன்னு போட்டோம்னா 2.8 into 10 power 3 -3 into 1/3 இப்படி போடலாம். இதை 28 into 10 power -4 into 1/3. சார், இதுவும் சயின்டிஃபிக் நோட்டேஷன் தான். ஆனா இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் வேண்டாம், அதை எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த பவர்ல வரக்கூடிய நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. அப்படி எடுத்தீங்கன்னா யூ ஆர் என்னைக்குள்ள மாட்டிக்கிட போற, யூ ஆர் ட்ராப்டு வித் கன்ஃபியூஷன் அண்ட் டைம் கன்சப்ஷன் வந்து ரொம்ப வரும். அதனால தான் இந்த பவர் 10னுடைய பவரில் ஒரு நம்பர் ஷுட் பி டிவிசிபிள் பை 3. ஸ்கொயர் ரூட்டுக்கு டிவிசிபிள் பை 2ன்னு சொன்னோம், நீங்க டிவிசிபிள் பை 3. அப்ப இது ரைட்டு, இது அப்ப இத ஈஸியா மைனஸ்ல இருந்தா எப்படி சார் போடுறது? எது இப்ப மைனஸ் இருந்தாலும் காலையில பார்த்தோம்ல 2 into 8 power 1/3 into 10 power -1. ரைட்டா? ஆமாங்க சார். 2.813. இப்ப ரிவர்ஸ்ல வரப்போ கியூப் ரூட்டுக்கு போயிட்டோமோ, சரி ரைட்டு, ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ கியூப் ரூட்னு சொல்றதுனால ரிவர்ஸ்ல வரணும். 1க்கு கியூப் ரூட் 1, 8க்கு கியூப் ரூட் 2, நமக்கு வேண்டியது 2.8. இதை எப்படி சார் போடுறது? அதே மெத்தட். 2க்குள்ள டிஃபரன்ஸ் 7, 7க்கு டிஃபரன்ஸ் வந்து 1, ரிவர்ஸா மாத்திக்கிட்டோம். இதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 1.8.
1.8 into 1 divided by 0.26 வரும் ரைட்டாப்பா? அப்ப இதுக்கு வந்து என்ன வரும்? 0.26 into 10 power சாரி 0.26 வந்து 2.8க்கு அந்த 1 ஆட் பண்ணணும். 1.26 30 point something 10 power minus 1 equal to எவ்வளவு வருதுப்பா? 126 வருது இல்லையா சார்? சொல்லுப்பா சார். இந்த 1.8 இருந்து அது மட்டும் சொல்லுங்க சார் திருப்பி. 7 equal to 7 ரேஷியோ 1 சொல்லிட்டீங்க. 1.8 goes to 1. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7. எஸ் சார். 7க்கு கியூப் ரூட்ல எடுத்தா அதுக்கு வந்து 1. இப்ப நமக்கு 1.8 இங்க 1 இருக்கு. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1.8க்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எஸ் சார். சார் நம்ம 2.8 தான சார் கண்டுபிடிக்கணும். 1.8 into எல்லாத்துக்கும் நம்ம ரேஞ்ச் போட்டா பிறகு அந்த ரேஞ்சுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே கண்டுபிடிப்போம். புரியலையா சார்? சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். 2க்கும் 3க்கும் நடுவுல மட்டும் புரியல சார். அது எப்படி பண்ணீங்க அப்படி? 1.8 into 1 கியூப் ரூட் ஆஃப் 1 வந்து 1. அது ரைட் தானா? எஸ் சார். கியூப் ரூட் ஆஃப் 8 வந்து எவ்வளவு? 2. இப்ப நம்ம எதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு? 2.8க்கு சார். 2.8 எதுக்கு கூடால இருக்கு? 1க்கு 8க்கு இடையில இருக்கு. 1க்கும் 8க்கும் நடுவுல இருக்கு. எஸ் சார். 2க்கும் 3க்கும் நடுவுல இல்லையா சார்? சார் ஆன்சர் வந்து 23.2. கியூப் ரூட் எடுக்க போனா கியூப் ரூட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ப்ராப்ளம் பாருங்க. கியூப் ரூட்னா எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் வரணும்? சார் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம் சார். நம்ம ரிவர்ஸ்ல எல்லாம் வரணும். ஆமா சார், ரைட்ல இருந்து லெஃப்ட் வரணும். கியூப் ஆஃப் நம்பர்ல போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஆரோ போட்டிருக்கிறத பாருங்க. ரிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் கியூப் ரூட் நான் 2.8 இந்த பக்கம் போட்டிருக்கேன். நீங்க எல்லாம் கியூப் எடுக்கிறத மாதிரி 2க்கும் 3க்கும் நடுவில் இல்லை சார் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. அது கியூபுக்கு இங்க கொடுத்துருக்கிறது வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்? ரூட்டுக்கு கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க எப்படி வரணும்? ரைட்ல இருந்து லெஃப்ட். நீங்க எல்லாம் லெஃப்ட்ல இருந்து ரைட்லயே நான் நின்றுகிட்டு இருக்கீங்க. ரைட்டா? போலாமா? போலாம் சார். 2.8க்கு அப்புறம் சார் டிஃபரன்ஸ் 1.8. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1.8. இந்த டிஃபரன்ஸுக்கு இது வந்து 1 இது வரும். 1.8க்கு டிஃபரன்ஸுக்கு எவ்வளவு வரும்னா 0.26 வரும். 1.8 divided by 7. அந்த 1ஓட கூட்டிக்கிட்டா 1.26. அதான் இங்க போட்டுருக்கோம். 1.26 into 10 power 1. அதை போட்டா இவ்வளவு வருது. கரெக்ட் வேல்யூ எவ்வளவு? 0.028 கியூப் ரூட் எவ்வளவு? 140 எவ்வளவுமா? 0.140 சம்திங். நமக்கு 126 ட்ராங்கேட் பண்ணா 0.13 அவ்வளவுதான் வருது. சார் இந்த சம் புரியலைங்க சார். அகைன் ஒன் டைம் சொல்லுங்க சார். கியூப் ரூட் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? முத கொடுத்துருக்கிற நம்பரை சயின்டிபிக் ஃபார்ம்ல எழுதும் பொழுது பவர் 10 ஒரு நம்பர் 3ஆல் வகுப்பட வேண்டும். அந்த மாதிரி எழுத வேண்டும். இந்த நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. சயின்டிபிக் ஃபார்ம்ல எழுத போறோம். ஒண்ணு இப்படி எழுதலாம். இதுவும் சயின்டிபிக் ஃபார்ம் தான், இதுவும் சயின்டிபிக் ஃபார்ம் தான். அந்த மேலே எழுதணும் இந்த சயின்டிபிக் ஃபார்ம் இருக்கு, இது நமக்கு உதவாது கியூப் ரூட் எடுக்கிறது. ஏன்னா அங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கு. இந்த 10 பவர்ல உள்ள நம்பர் 3ஆல் வகுப்படும். ஏன்னா அது பவர் 1/3 போடும்போது அது ஒரு கேன்சல் ஆகும். அப்பதான் அந்த பார்ட் வந்து நமக்கு தலைவலி இல்லாம இருக்கும். அதுக்காகத்தான். அப்ப இந்த ஃபார்மை எடுக்கக்கூடாது. நீ எந்த ஃபார்மை எடுக்கணும்? இந்த ஃபார்மை எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டு தானே? ஏன்னா இங்க 3 இருக்கு. 1/3ஆல் இது பண்ணினா என்ன வந்துடும்? இந்த இது வந்துடும். 10 பவர் -1 வந்துவிடும். அப்ப மீதி நீ எதுக்கு மட்டும் பார்த்தா போதும்? இதுக்கு மட்டும் பார்த்தால் போதும். 2.8 பவர் 1/3.
அந்த 2.8 பவர் 1/3க்கு இது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எடுக்க போகிறோம். இப்போ ரெடி ரெக்கனர்ல எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் பார்க்கணும், கியூப் ரூட் ஆஃப் எந்த பக்கம் இருக்கு அதுல இருந்து எடுத்தா பிறகு வர்ற வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அது வந்து ரிவர்ஸில் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஆரோ போட்டு நான் வச்சிருக்கேன். புரிஞ்சுக்கிடுச்சா? இன்னும் புரியலையா? ஓகே, அடுத்து போலாமா? அந்த 2.8 இங்கிட்ட டிஃபரன்ஸ் இருக்குது ஒன்னு தானே சார் இருக்கு இங்கிட்ட டிஃபரன்ஸ். அதான் 1.8 into 1 தான் பண்றோம். 1.8 into 1 divided by 7. ஓகே, புரிஞ்சுக்கலையா? இன்னும் புரியலையா? இன்னொரு அதை அழிச்சிட்டு சொல்லணுமா? ஆக்சுவலா நம்ம பார்க்க வேண்டிய நம்பரை வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸோட டிவைட் பண்ணோம். 2.8 பவர் 1/3 into 10 பவர் -1. இப்போ இங்க கியூப் ரூட் எடுக்க வேண்டியிருக்கு. கியூப் ரூட்னா நாம ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போறோம். 1க்கு கியூப் ரூட் 1. அடுத்தது 2 8க்கு கியூப் ரூட் 2. இப்போ நாம கியூப் ரூட் பார்க்க வேண்டியது 2.8. அது எதுக்கு நடுவில் இருக்கு? 1க்கும் 8க்கும். அதனாலதான் இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ 15.3 அப்படின்னா 1க்கு 8க்கும் நடுவில் இல்லை, 8க்கும் அதுக்கு அடுத்த நம்பருக்கும் நடுவில் இருக்கும். நம்ம எந்த நம்பரை பார்க்க போறோம், அப்போ எந்த ரேஞ்சை நம்ம எடுக்க வேண்டியிருக்குங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு காலையில ஸ்கொயர் ரூட்டுக்கு சொன்னதுனால இதை நான் நடுக்கு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கேன். இப்போ 1 இருந்தால் 1, 2.8 இருந்தால் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். இதை எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? நம்ம மனசை போய் இப்போ கேட்டிங்கன்னா அது சரியாவே ஆன்சர் பண்ண. ஏன்னா கியூப்ல பல மடங்கு வேகமாக ஃபாஸ்டா வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலாக கால்குலேஷன் போடுங்க. என்ன கால்குலேஷன்? இந்த கியூப் ரூட்டில் ரேஞ்ச் எடுத்திருக்கீங்கல்ல, அது என்ன ரேஞ்சு? 1 8 எடுத்திருக்கீங்க. எவ்வளோ டிஃபரன்ஸ்? 7 டிஃபரன்ஸ் வந்தால் கியூப் நம்பரில் எவ்வளோ வித்தியாசம் வரும்? 1 வர வேண்டும். இப்போ நீங்கள் எதுக்கு எடுக்க போறீங்க? 2.8. அப்போ இங்கே என்ன? அப்போ லோயர் லிமிட் இருக்கு 1. அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிங்கள். இதற்கும் உள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிச்ச மாதிரி இதற்கும் உள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிங்கள். 7 டிஃபரன்ஸ் இருந்தால் 1. இப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1.8. ரைட்டா? 1.8க்கு எவ்வளவு? 1.8க்கு 1 into 1.8 divided by 7. இதைத்தான் நான் என்ன செஞ்சேன்? 7 14 0.26 அப்படின்னு. இது 1.8க்கு 0.26. இந்த 1க்கு ஏற்கனவே 1 பை 2 கூட்டினா 2.8, இதை கூட்டிங்கன்னா 1.26. அப்போ 2.8க்கு கியூப் ரூட் 1.26. அதுதான் 1.26 into 10 பவர் -1 equal to 0.126 சொன்னேன். ஆனால் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் 0.141 ஏதோ சொன்னாங்க. கியூப் ரூட்டில் எடுக்கும் பொழுது இந்த நம்பர் லோயர் நம்பர் 1 2 பக்கத்தில் வந்தால் டீவியேஷன் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை. போலாமா? அடுத்தது இப்ப அடுத்து கொடுக்கிற ப்ராப்ளத்தை உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. Take the cube root of the number. Take the cube root of this number. இது என்ன ஃபார்ம்ல எழுத போறோம்? சயின்டிபிக் நோட்டேஷன் ஃபார்ம்ல எழுதும் போது 10 பவர்ல வரக்கூடிய நம்பர் டிவிசிபிள் பை 3. இப்ப இந்த நம்பர் இஸ் ஈக்குவலன்ட் டு பவர் 1/3 ஈக்குவலன்ட் டு இதை என்ன செய்றீங்க? 3 டெசிமல் தள்ளி வச்சீங்கன்னா 0.85 into 10 பவர் -3 சாரி டிவிசிபிள் அப்படிங்கிறீங்க. நான் சொன்ன கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் இதை நம்மால் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா கியூப் ரூட் ஆஃப் 1க்கு 1, கியூப் ரூட் ஆஃப் 8க்கு 2 அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே வர்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.85.
அப்ப சார் இதை 0க்கு 0 அப்படின்னு வச்சுக்கிட்டு எழுதலாமா? கீழே இறங்க 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 உங்களுக்கு அக்யூரசி குறையும். சார் அப்ப 850 into 10 to the power minus ஃபார்முலா மாற்றணும். வேற ஒன்று 3 டெசிமல் தள்ளி புள்ளிய வைக்கணும், இல்லைன்னா 6 தள்ளி வைக்கணும், இல்லைன்னா 9 தள்ளி வைக்கணும். 3 தள்ளினீங்கன்னா 0.85, இல்லைன்னா இதே ஈக்குவலண்டா எப்படி மாத்தலாம்? 850 into 10 power minus 6. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? இதோட இதுல அக்யூரசி கூட இருக்கும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார், எஸ் சார். இப்ப போட்டீங்கன்னா 850 பவர் 1/3 into 10 power minus 2. 850 எது எது கூடால இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 கியூபுக்கு 729, 10க்கு 1000. இது நமக்கு பார்க்க வேண்டியது 850. ஒண்ணு மனசை கேட்டு சொல்லலாம், இல்ல கால்குலேஷன் போட்டு சொல்லலாம். கால்குலேஷன் போட்டீங்கன்னா இதுக்குள்ள டிஃபரன்ஸ் போடணும். இதை 730னே வச்சுக்கோங்க. 9.4 எடுத்துக்கலாம். 9.5 சார். 9.2 சார். 9.2, 9.4, 9.5 into 10 power minus 2. அவ்வளவுதான். இன்னும் ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நம்ம சிஎஸ்ஆர் ஆன்சர் ஆக்கிடலாம். யாரும் சொல்ல விரும்பலையா? 9.45 9.45 into 10 power minus 2. இது அப்படி பண்ணலாம். இல்லைன்னா கால்குலேஷன் போட்ட வேண்டியது. இதை 730ன்னு வச்சுக்கிட்டீங்க, இது 1000ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 270 சார். 270னா டிஃபரன்ஸ் 1. இப்ப நான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இது 730 வச்சுக்கணும், 120. 120 டிஃபரன்ஸ் இருந்தால் எவ்வளவு இருக்கும்? 1 into 120/270. அவ்வளவுதான். இதை 3ஆல வகுத்திட்டீங்கன்னா 4 கீழே 9. 4/9 எவ்வளவு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 4/9 வகுத்தீங்கன்னா என்னப்பா வரும் சொல்லுங்க. 0.44 சார். 0.45. 0.45 யாரோட கூட்டிக்கிட வேண்டியதான்? 9ஓட கூட்டிக்கிட வேண்டியதான். அப்ப 9.45 இந்த ஆன்சர் வந்திருக்கு. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாருப்பா. 9.45 தான் சார். 4.45 9.45 இல்ல, நான் கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் வேல்யூ 9.47 9.47 in 10 power minus 2. இப்ப பாத்தீங்களா, வேல்யூ கூட 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 அக்யூரசி நெருங்கி வந்துகிட்டு இருக்கும். இதை 0.85 வச்சு செஞ்சு பாருங்க. இந்த வேல்யூ 9 சம்திங் வரும், ஆனா டீவியேஷன் அதிகமாக இருக்கும். இது ஸ்கொயர் ரூட்லயும் சரி, கியூப் ரூட்லயும் சரி, அதுதான். லோயர் வேல்யூ போக போக லெஸ் அக்யூரேட். பாத்துக்கிட்டீங்களா? இப்ப கியூப் ரூட்டை முடிச்சிருவோமா? எஸ் சார்.